திமுக தான் முதன்மையா இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கக்கூடிய சூழல்ல விஜய் போன்றவர்கள் திருச்சியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் சொல்றாங்க. உங்களுடைய இடம், நீங்க அங்க போட்டிட்டு உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இடம், திருச்சிக்கு விஜய் வந்தா உங்களுடைய களப்பணி எப்படியா இருக்கு? வேட்பாளர் லிஸ்ட் முதல்ல அவங்க அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டெல்டா மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? இன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 3ல் ஒரு பங்கு என்றைக்குமே எங்கள் டெல்டா மாவட்டம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த முறை ஒரு 3-4 தொகுதி தான் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். இந்த முறை அதையும் சேர்த்து எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் கே நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 41 தொகுதிகளுக்கு அவர் தான் பொறுப்பாளர். 41க்கு 41ஐயும் நாங்கள் கண்டிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெல்லும். விஜய் திருச்சியிலும் போட்டியிடுறதா சொல்றாங்க சார், எப்படி எதிர்கொள்வீங்க சார்? தேங்க்யூ. எம்எல்ஏ, அமைச்சர், மாவட்ட செயலர்னு நிறைய பொறுப்புகள் உங்க கீழே இருக்கு. இன்டர்வியூ பண்ணும்போது உங்களை முதலமைச்சர் எந்த மாதிரி கேள்வி கேட்டார் சார்? தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது என்றதெல்லாம் கேட்டாங்க. தொகுதி வாய்ப்பு, தொகுதி நிலவரத்தை பற்றி 2021 எப்படி இருந்துச்சு, 2024 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் விவரமாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமைச்சராக, ஒரு மாவட்ட கழக செயலாளராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சொல்லும் பொழுது தனிப்பட்ட வேட்பாளர் என்பதை காட்டிலும் ஒரு மாவட்ட கழக செயலாளராக வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் வந்து வெறும் அமைச்சர் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கான ஒரு முகமாக இருக்கக்கூடிய உதயநிதி சார் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அடுத்தடுத்த கட்சிகளுக்கான திட்டமிடலையும் உங்களுடைய பங்கு இருக்குது. இந்த தேர்தலில் உங்கள் பங்களிப்பு, இளைஞருடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கும்? தலைவர் எங்களுக்கு என்ன மாதிரியான வியூகம் அமைத்து தருகிறதோ அதை செயலாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி. இதை தொடர்ந்து ஒரு 3 வருஷமாகவே எங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தலைவர் எங்களுக்கு எந்த வியூகம் அமைக்கிறாரோ அதை செயலாற்றினாலே எங்களுடைய வெற்றி நிச்சயம் என்பதை நாங்கள் திமுக தான் முதன்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கக்கூடிய சூழல்ல விஜய் போன்றவர்கள் திருச்சியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் சொல்கிறாங்க. உங்களுடைய இடம், நீங்கள் அங்கே போட்டிட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இடம், திருச்சிக்கு விஜய் வந்தால் உங்களுடைய களப்பணி எப்படியா இருக்கும்? வேட்பாளர் லிஸ்ட் முதல்ல அவங்க அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரைட் சார், தேங்க்யூ.